வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகி இடியாப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் ராகி மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக இடியாப்பம் மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரியே ராகி இடியாப்பத்துக்கும் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு இடியாப்பத்தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இடியாப்பத்தட்டை அதில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுறலாம். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இன்னொரு இடியாப்பம் புளியறதுக்குள்ளேயே அந்த இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இடியாப்பம் ரெடி ஆகிருச்சு. எவ்வளோ சாஃப்டான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இருக்க மாவு எல்லாத்துலேயும் இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இடியாப்பத்தட்டு இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கவங்க கூட இந்த ராகி இடியாப்பம் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட. 1 கப் மாவில் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு இடியாப்பம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இடியாப்பத்து கூட தேங்காய் பால் மீன் குழம்பு வச்சு சர்வ் பண்ண போகிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் பூ, ஜீனி சேர்த்து சாப்பிட்லாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.